தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். திமுகவினுடைய எதிர்கால முதலமைச்சர், இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு 3 வில்லன்கள். ஒரு வில்லன் சீமான், இரண்டாவது வில்லன் அண்ணாமலை, மூன்றாவது வில்லன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. 3 வில்லன்கள். 3 பேரும் சமகாலத்தில் தலைவராக அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். தமிழ்நாட்டில் எதிர்கால அரசியலில் உதயநிதி 3 வில்லன்களை ஒரே நேரத்தில் சமாளிக்க வேண்டி இருக்கிறது. ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு பின்னால் அதிமுகவும் 1 கோடி தொண்டர்களும் நேரடியாக உதயநிதியை எதிர்க்க களமிறங்குவார்கள். 1 வருட காலம் இன்னும் தேர்தலுக்கு நெருங்குகிற நேரத்தில். இரண்டாவது வில்லன் அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சி இன்று வரை தலைவர் பதவியிலிருந்து அவரை தூக்கவில்லை. திமுகவை எதிர்ப்பதற்கு அண்ணாமலையை பிஜேபி எதிர்பார்க்கிறது. அதே நிலையில் சீமான் திமுகவை எதிர்ப்பதும் திமுகவை ஒழிப்பதும் தான் என்னுடைய வேலை என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிற சீமானுக்கு உதயநிதியை எதிர்ப்பது தான் பிரதான வேலை. உதயநிதியினுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு 3 பேரால் பெரும் ஆபத்து நடக்க இருக்கிறது. கருணாநிதி இருந்தால் 3 பேரை மிக எளிதாக சமாளிப்பார். ஆனால் ஸ்டாலினால் சமாளிக்க முடியுமா, உதயநிதியால் சமாளிக்க முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறி. கருணாநிதி இருந்த காலத்தில் ஜெயலலிதாவை எதிர்ப்பதற்கு கருணாநிதி பெரும்பாடு பட வேண்டியிருந்தது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்த 1969இல் ஜெயலலிதா என்கின்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்படவே இல்லை. ஆனால் உதயநிதி முதலமைச்சராக்குவதற்கான முயற்சி 2026 தேர்தலில் உதயநிதி தான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய வேண்டி இருக்கிறது. அதற்கான கள தயாரிப்பு 4 வருடம் நடந்திருக்கிறது. ஓய்வு பெறுகிறார் ஸ்டாலின் அவர்கள், செயல் தலைவர், செயல்படாத தலைவர். இப்படி திமுகவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடியான தேர்தல் தான் 2026. இந்த 2026 அதிமுகவினுடைய இளைஞனாக சேர்க்கப்பட்டிருக்கிறவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. இவர் விசிகாவாலேயே கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவராக வளர்ந்திருக்கிறார். உதயநிதியினுடைய, சபரீசனுடைய, திமுகவினுடைய அத்தனை பயோடேட்டாக்களும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியிடம் குவிந்து கிடக்கிறது. எப்படி திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதும் பலப்படுத்த வேண்டும் என்பதும் இரண்டையுமே அதிக புள்ளி விவரங்களை வைத்திருப்பவர் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டியிடம் தேர்தல் வருகிற பொழுது பலமுனை தாக்குதல் நடக்க இருக்கிறது. அதிமுக தாக்குதலை விட, விஜய் தாக்குதலை விட, சீமான் தாக்குதலை விட, அண்ணாமலை தாக்குதல், இப்படி பலமுனை தாக்குதல் நடக்க இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்கும். டெல்லி ஆதரவோடு சீமானும் களமிறங்குவார், அண்ணாமலையும் களமிறங்குவார். இந்த 2 பேருடைய தாக்குதலையே உதயநிதி சமாளிக்க முடியாது. அதே நேரத்தில் விஜய் கட்சியில் இணைந்திருக்கிற ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, நிர்மல் ஐடி விங்கினுடைய தலைவராக நிர்மல் 2 பேரும் கடுமையான தாக்குதலை நடத்துவார்கள். எப்படி நடத்துவார்கள் என்றால், விஜயும் அதிமுகவோடு இணைத்து விடுதலை சிறுத்தை திருமாவளவனையும் இந்த கூட்டணியில் ஒரே மையப்புள்ளியில் இணைப்பதற்கான முயற்சி தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கடுமையாக முயற்சிக்கிறார். அண்ணாமலையோடும் தொடர்பில் இருக்கிறார், அதிமுகவோடும் தொடர்பில் இருக்கிறார், விஜயோடும் தொடர்பில் இருக்கிறார், சீமானையும் கட்டுப்படுத்துகிறார், திருமாவோடு ஆசி வாங்குகிறார். ஆக 5 முனை தாக்குதலா, 3 முனை தாக்குதலா, 4 முனை தாக்குதலா, இத்தனை தாக்குதல்களை திமுக எதிர்கொள்ளுமா? இதே நேரத்தில் சிறுபான்மை முஸ்லீம்களுடைய வாக்கை பிரிப்பதற்கான முயற்சியும் நடக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் ஜவஹருல்லா பீத்து கொண்டு போகலாம் அதிமுக கூட்டணிக்கு. அதே போல் இந்த கூட்டணியிலிருந்து மிக விரைவில் சிபிஎம் சண்முகம் வெளியேறுவார். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனும் வெளியேறுவார். இதற்கான அனைத்து அரசியல் தகுடு தத்தங்களை
ஆதவ் அர்ஜுன் ரெட்டியால் செய்ய முடியும். இதற்காகத்தான் அவரை விஜய் இணைத்து கொண்டிருக்கிறார். விஜய் எப்படி சீமான் பெரியாருடைய பிம்பங்களை உடைப்பதற்காக மிகப்பெரிய கட்டமைப்பை பிஜேபி உருவாக்கி கொடுக்கிறதோ அதே போன்ற கட்டமைப்பை அதிமுகவும் விஜயும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு உருவாக்கி கொடுப்பார்கள். இந்த வியூகத்தை கடந்த 21 தேர்தலில் திமுகவுக்காக உருவாக்கியவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் சபரீஸ்வரனும் தான். இதற்காக 1000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி, திமுகவுக்கு தேர்தல் நிதியாக 650 கோடி. இதையெல்லாம் உதயநிதி, சபரீசன், பிரசாந்த் கிஷோர், அர்ஜுன் ரெட்டி 4 பேர் வியூகத்தால் தான் 3% வாக்கு வங்கி அதிகமாக எடப்பாடியை விட அதிகமாக பெற்று ஆட்சிக்கு வந்தது. இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வியூகத்தையும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வைத்திருக்கிறார், பிரசாந்த் கிஷோர் வைத்திருக்கிறார். இந்த பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, விஜய், அதிமுக, திருமாவளவன், வேல்முருகன் இப்படி ஒரு பெரிய அணி ரகசியமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த அணியில் மறைமுகமான தாக்குதல், நேரடி தாக்குதல், இப்படி சீமானும் இந்த தாக்குதல் இணைந்து கொள்வார். சீமானுக்கு பின்னணியில் பிஜேபி வலிமையாக களமிறங்கும். இந்த தேர்தலில் திமுகவினுடைய வரலாற்றை, திமுகவினுடைய அரசியலை முடித்தால்தான் அதிமுக ஆட்சிக்கு வர முடியும். அதிமுக ஆட்சிக்கு வருவதன் மூலம்தான் விஜய்க்கு மறுவாழ்வு கிடைக்கும். விஜய்க்கு மறுவாழ்வு கிடைப்பதன் மூலம்தான் விஜய் தமிழக அரசியலில் நிலை பெற முடியும். இதற்கான என்ன விலை கொடுப்பதற்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தயாராக இருக்கிறார். ஆதவ அர்ஜுன் ரெட்டியை நேரடியாகவே ஆதரிக்கிறவர் தான் அதிமுக எடப்பாடி. அதிமுக எடப்பாடி திமுகவை யார் பலவீனப்படுத்தினாலும் அதற்கு எடப்பாடி ஆதரவு கொடுப்பார். காரணம், எடப்பாடி அதிமுக இரண்டுமே 26 ஆட்சிக்கு வரவில்லை என்றால் அங்கு இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி, வீரமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் போன்ற அந்த சமூக தலைவர்களை எடப்பாடியால் கட்டுப்படுத்த முடியாது. அதைவிட பெரிய பிரச்சனை சசிகலாவை கட்டுப்படுத்த முடியாது, ஓபிஎஸ்ஐ கட்டுப்படுத்த முடியாது, தினகரனை கட்டுப்படுத்த முடியாது, பிஜேபியை கட்டுப்படுத்த முடியாது. இத்தனை தலைக்கு மேல் தொங்குகிற கத்தி தான் எடப்பாடிக்கு. எடப்பாடிக்கும் கத்தி தொங்குகிறது, திமுகவினுடைய உதயநிதிக்கும் கத்தி தொங்குகிறது. 2 கத்திகளும் எந்த கத்தி எந்த நேரத்தில் விஷக்கத்தியாக மாறும் என்று கணிக்க முடியாது. ஆக தமிழ்நாட்டு அரசியல் என்பது 2026 பலமுனை சில முனை இந்த தாக்குதல்களை அத்தனையும் நேரடியாக குவிக்கப்படுகிற குவி மையம், குறிவாக்குற மையம் உதயநிதி தான். இந்த இளைஞன் அரசியலில் பக்குவமே இல்லாதவர். இந்த இளைஞனுக்கு துரைமுருகன் பின்னணியில் இருக்க மாட்டார். எப்படியாவது துரைமுருகன் இந்த அரசியலை கனிமொழியுடைய வீட்டுக்கே கொண்டு போய் சேர்ப்பதற்காக நேரடியாகவே களமிறங்குவார். வன்னியர் சமூகம் இதற்காக களமிறக்கப்படும். ராமதாஸ் பின்னணியில் இருப்பார். 2026 முதலமைச்சர் வேட்பாளர் என்று நேரடியாகவே அறிவித்து விட்டால் உதயநிதியை துரைமுருகன் எதிராக இருப்பார். துரைமுருகன் வன்னியர் வாக்குகளை திமுகவுக்கு கிடைக்க விடாமல் செய்வதில் ஒரு எதிர்ப்பு அணிக்கு தலைமை தாங்குவார் நேரடியாகவே. காரணம், 21 தேர்தலில் 750 ஓட்டில் எடப்பாடி தயவில் வெற்றி பெற்றவர் தான் துரைமுருகன். ஆகையால் உதயநிதியினுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறி. துரைமுருகன் நேரடியாக கனிமொழியோடு தொடர்பில் இருக்கிறார். கனிமொழியை அரசியலில் கொண்டு வந்தால் தன்னுடைய கை ஓங்கும் என்று நினைக்கிறார். உதயநிதியும் ஸ்டாலினும் தன்னை விரட்டுவதற்காக ரஜினியினுடைய உதவியை நாடுவதை அவர் பார்த்து விட்டார். ஆகையால் ரஜினி சொல்லுகிற பொழுது அவருடைய முகம் இருண்டு போனது. இந்த அரசியலில் இப்பொழுது சீமான் முழுமூச்சாக இறக்கப்படுவார் பிஜேபியால். திமுகவை அழிப்பதா என்னுடைய நோக்கம் என்று சொல்லுவதற்கு பின்னாலே மிகப்பெரிய அரசியல் ஆலோசனை நடந்திருக்கிறது. டெல்லி தரப்பிலிருந்து சீமானுக்கு கொடுக்கப்படுகிற கட்டளையை சீமான் செய்கிறார். அதே கட்டளையை தான் அதிமுகவும் விஜயும் சேர்ந்து செய்ய போகிறார்கள்.
பிஜேபியோடு மிக நெருக்கமாக இருக்கிற ஆதவ் அர்ஜுன் ரெட்டி திமுகவினுடைய பல புள்ளி விவரங்களை பயோடேட்டாக்களை அத்தனையும் அள்ளி வந்திருக்கிறார். காரணம் 2021 தேர்தலில் சபரீசனுடைய பெண் நிறுவனமும் அர்ஜுன் ரெட்டியுடைய நிறுவனமும் டேட்டா நிறுவனங்களும் சேர்ந்து தான் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு பல திரைமறைவு வேலைகளை செய்தது. இப்போது இதே திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்குவதற்கு, பதவியிலிருந்து இறக்குவதற்கு பல வேலைகளை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகையால் திமுக இதை எல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2026 களம் திமுகவுக்கு பெரும் சவாலாக மாறும். அப்படி சவாலாக மாறுகிற பொழுது அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வலிமையை திமுக வைத்திருக்கிறதா என்றால், திமுக கனிமொழி ஒரு மிகப்பெரிய தலைக்கு மேல் தொங்குகிற கத்தியாக திரண்டு நிற்கிறார். கனிமொழி அதிமுகவினுடைய அத்தனை அமைச்சர்களோடும், நாடாளுமன்ற உறுப்பினர்களோடும், சட்டமன்ற உறுப்பினர்களோடும், மாவட்ட செயலாளர்களோடும் தொடர்பில் இருக்கிறார். எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம். இந்த கனிமொழியினுடைய அரசியல் பாம் என்பது மிக வலிமையானது. டெல்லி வரை அது தொடர்பிலே உள்ளது, மகாராஷ்டிரா வரை தொடர்பிலே உள்ளது, மம்தா பானர்ஜியோடு தொடர்பிலே உள்ளது. இத்தனை தொடர்புகளையும் கனிமொழி ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக செய்து வருகிறார், தனக்கு ஒரு பெரிய அரசியல் எதிர்காலத்தை. ஆனால் இந்த 49, 50 வயது இளைஞரான உதயநிதிக்கு டெல்லி லாபிகளும் இல்லை, கல்கத்தா லாபிகளும் இல்லை, மகாராஷ்டிரா லாபிகளும் இல்லை, சரத்பவார் லாபிகளும் இல்லை, அமித்ஷாவும் தெரியாது, மோடியும் தெரியாது, நட்டாவும் தெரியாது. காரணம், கனிமொழி டெல்லியில் ஏறக்குறைய நாடாளுமன்ற உறுப்பினராக, கருணாநிதியின் பிள்ளையாக, அத்தனை பேருக்கும் டெல்லி அதிகார மையங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரிந்த தலைவர் கருணாநிதியினுடைய மகள் என்கின்ற அடையாளத்தோடு இருக்கிற கனிமொழி தான். கனிமொழியுடைய லாபியை மீறி பிஜேபிக்குள்ளே உதயநிதி அரசியல் செய்ய முடியுமா அல்லது சபரீசன் அரசியல் செய்ய முடியுமா என்றால் அதற்கு கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை. டெல்லி அரசியலுக்கு யார் மூத்தவர்? கனிமொழி மூத்தவரா, உதயநிதி மூத்தவரா, சபரீசன் மூத்தவரா என்றால் கண்டிப்பாக கனிமொழி தான் மூத்தவர். கனிமொழி டெல்லி தலைவர்களோடு தொடர்பில் இருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம். ஆனால் ஸ்டாலின் கலைஞரை போல, கருணாநிதியை போல நீங்கள் பலவீனம் அடைந்தால் திமுகவினுடைய எதிரிகள், திமுகவினுடைய துரோகிகள் அத்தனை பேரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு பெரிய அபாயம் இருக்கிறது. அந்த அபாயம் இப்பொழுது அது வளர்ந்து கொண்டு வருகிறதே தவிர தேய்ந்து கொண்டு வரவில்லை. ஆகையால் இந்த அபாயம் என்பது 1 வருட காலம் இந்த அபாயத்துக்கான காலகட்டம். ஆட்சி அதிகாரம் எல்லாம் கையை விட்டு போகிற பொழுது, கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் ஆணையம் அதிகாரத்தை கையில் எடுக்கிற பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய அதிமுகவுக்கு நடந்த கலவரங்களைப் போல பல கலவரங்கள். 9 மணிக்கு ஓபிஎஸ் படுத்து கிடந்தவரை அவரை தட்டி எழுப்பி ஜெயலலிதாவினுடைய சமாதியில் தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தார். அதிமுக ஆட்சி கவிழ்ந்தே போனது. சசிகலா இரவோடு இரவாக பரப்பன அக்ரஹாரத்தில் அடைக்கப்பட்டார். பல்கலைக்கழக பதவியேற்பு மண்டபம் குளிரூட்டப்பட்டது, புதுப்பிக்கப்பட்டது. ஆளுநர் மும்பை பறந்து போனார். ஒரே இரவில் சசிகலா சிறையிலே அடைக்கப்பட்டார். ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம் அத்தனையுமே மாறி போனது. கூவத்தூரில் அடைத்து வைக்கப்பட்டது. இதே காட்சியை திமுகவும் சந்திக்க வேண்டி வரும். சந்திப்பதற்கான சூழல் வெகு தொலைவிலே இல்லை. ஆகையால் இந்த சூழல் என்பது கனிமொழிக்கு சாதகமாக மாறும், கனிமொழியினுடைய கட்டுக்குள்ளே போகும். இதுதான் திமுகவுக்குள் இருக்கக்கூடிய மாபெரும் அபாய அரசியல். இது போன்ற அரசியல் விளையாட்டுக்களை ஆரம்பிக்க போகிறவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. ஆகையால் நண்பர்களே, நம்ம பத்திரிகையாளர்களே, அச்சு ஊடகங்களே, காட்சி ஊடகங்களே, கூடிய விரைவில் இதற்கான விளையாட்டுக்கள் ஆரம்பமாகும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.